வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் உடலை திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் அடக்கம் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. கண்ணியமான முறையில் உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. பெரம்பூர் கட்சி அலுவலகத்தில் அரசு ஒப்புதலுடன் நினைவிடம் அமைத்துக் கொள்ளலாம் என்றும் அனுமதி. ஆம்ஸ்ட்ராங்கின் இறுதி ஊர்வலம் பெரம்பூரில் இருந்து 4 மணிக்கு தொடங்கும் என தகவல். நல்லடக்கம் செய்யப்பட உள்ள பொத்தூர் கிராமத்திலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை தொடங்கியது காவல்துறை. ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி அஞ்சலி. குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஆம்ஸ்ட்ராங் மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த மாயாவதி வலியுறுத்தல். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய கூலிப்படையினரை கண்டுபிடிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. கரூரில் உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் வீடு உள்ளிட்ட 6 இடங்களில் சிபிசிஐடி சோதனை. சென்னையில் உள்ள வீட்டிலும் ரெய்டு. விக்கிரவாண்டியில் நாளையுடன் நிறைவடைகிறது இடைத்தேர்தல் பரப்புரை. மேல்கொண்ட கிராமத்தில் திமுக வேட்பாளருக்காக வாக்கு சேகரித்த எம்எல்ஏ நாசர். கடலூரில் பாமக நிர்வாகியை அரிவாளால் வெட்டிய வழக்கில் 5 பேர் கைது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். கொளத்தூர் தொகுதியிலேயே இந்த சம்பவம் நடைபெற்று வருவதாக செய்தி வெளியாகியிருக்கின்றன. அவருடைய தொகுதியிலேயே மாநகர பகுதியிலேயே ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கிற ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்யப்பட்டது என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சந்தித்திருக்கின்ற சூழ்நிலை தான் பார்க்கிறோம். மிக மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இன்றைக்கு சட்ட ஒழுங்கு படுபாதாளத்தில் சென்று விட்டது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்திலே நிலவிக் கொண்டிருக்கின்றது. ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்குமே இன்றைக்கு தெரிந்து இந்த விடியா திமுக முதலமைச்சர் எப்பொழுதெல்லாம் ஒரு சம்பவம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் வீரவசனம் பேசுவார். அதோட முடிஞ்சிடும். இன்றைக்கு காவல்துறையை கண்டு யாரும் அச்சப்படுகின்ற சூழ்நிலையே இல்லை. சர்வசாதாரணமாக கொலை நடக்குது. கசாப்பு கடைக்காரன் ஆட்டை வெட்டுற மாதிரி மனித உயிர்களை ரவுடிகள் இன்றைக்கு வெட்டி சாய்க்கின்ற காட்சி திராவிட மாடல் ஆட்சி தான் பார்க்க முடியும். திமுக மாற்று அதிமுக தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட்டு விரைவு இது திமுக மாற்று அதிமுக தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டிருக்கிறதாண்டி மதவாத சக்திகள் உயிர் பெறும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு, எங்களுடைய தலைமை எடுக்கின்ற முடிவு. ஏற்கனவே அம்மா இருக்கின்ற பொழுதே திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சியில் இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இடைத்தேர்தல் வருகின்ற பொழுது ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது. அதனாலதான் அம்மா இருக்கின்ற பொழுதே 5 சட்டமன்ற இடைத்தேர்தல்களை புறக்கணிக்கும். அதுக்கு பிறகு கருணாநிதி என்ன செஞ்சாரு? புதுக்கோட்டையில் புறக்கணிச்சாரா இல்லையா? ஆர்கே நகரில் புறக்கணிச்சாரா இல்லையா? இன்னும் சொல்ல போனால் நான் ஊடகத்தின் வாயிலாக, செய்தியின் வாயிலாக ஏற்கனவே நான் தெரிவித்திருக்கிறேன். விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்த பொழுது
வாக்காளர்களை எப்படி அங்கே பட்டியலை ஆட்டை அடைப்பதை போல அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தினார் என்று நாடே அறியும். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இடத்துல வாக்காளர் பெருமக்களை காலையிலே அழைத்து சென்று அங்கே பட்டியலை அடைத்து விடுவார்கள். எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவர்களும் வாக்காளரை சந்திக்க முடியாது. அந்த வாக்காளர்களுக்கு காலை உணவு, மதிய உணவு, மாலை செல்லுகின்ற பொழுது வீட்டில் இருக்கின்ற அனைவருக்கும் சேர்ந்து கேரி பேக்கில் போட்டு உணவு கொடுத்துட்டு கையில் பணத்தை கொடுத்துருவாங்க. ஜனநாயக படுகொலை அரங்கேறியது. நான் ஊடகத்திலும் சொன்னேன், பத்திரிகையும் சொன்னேன். அப்போ நீங்கள் யாருமே பயந்துட்டு போடல. ஒரு சில தொலைக்காட்சியெல்லாம் காமிச்சிங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்காது. பணமழை பொழிவார்கள். ஆளுங்கட்சியா இருக்கிற காரணத்தால மக்கள் எல்லாம் இங்க இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் அங்கங்கே முகாமிட்டு ஏரியாக்களை பிரித்து பணமழை பொழிவாங்க, பரிசு பொருளை கொடுப்பாங்க. இப்போ கூட என்ன, இன்றைக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் பார்க்கும்போது ஊடகத்தில் பார்த்தோம், ஒரு வீட்டில் இருந்து அங்கே இருக்கிற சட்டை, வேஷ்டி, பட்டுப்புடவைகளை எடுத்து சாலையில் போடுறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது நடந்தது இல்லையா? இப்பொழுது கூட நேற்றைய தினம் 2 கட்சிக்கு தகராறுன்னு சொன்னாங்க. பத்திரிகை ஊடகத்தில் இன்னைக்கு வந்திருக்குது. ஓட்டு கேட்க போகும்போது பிரச்சனை ஆகிருக்குது. அங்கே கூட வாக்காளர் கூட அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அந்த பகுதியில் போய் சந்திக்க போகும்போது இப்படி பிரச்சனை ஏற்பட்டது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாவே ஜனநாயகம் செத்துரும். ஜனநாயக படுகொலை தான் செய்யப்படுவாங்க. வாக்காளர்கள் சுதந்திரமாக விட மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் முகாமிட்டு அங்கே தேர்தல் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. யாருக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறோம். நியாயமான முறையில் தேர்தல் நடக்காது. அதனால இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நாங்கள் புறக்கணிச்சிருக்கிறோம். அது நான் எப்படி, நாங்கள் தான் புறக்கணிச்சிட்டோமே. புறக்கணிப்புனாவே உங்களுக்கு தெரியாதா? நீங்க ஊடகத்துக்கு பத்திரிக்கை தெரியாது இல்ல. புறக்கணிப்புனாவே என்ன, நாங்கள் அதுல இருந்து விலகிட்டு இருக்கோம். தேர்தல் ஓட்டு போட மாட்டாங்களா? அதாவது இதையெல்லாம் ஜனநாயக நாடு. ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்வதும் தவறு, யாரை கட்டாயப்படுத்துவதும் தவறு. இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தின்படி தேர்தல் சுதந்திரமாக நடக்க வேண்டும். யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக மீண்டும் இணையதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதை பற்றி உங்களோட நிலைப்பாடு? அதாவது ஓபிஎஸ் அவர் நினைக்கலாம், ஆனால் எங்கள் தலைமை அதுக்கு உடன்படாது. ஏன்னு சொன்னால் ஏற்கனவே பொதுக்குழு உறுப்பினர்களால் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு ஏகமானதாக தீர்மானத்தை பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு அவருடைய பொறுப்பு அடிப்படை அதிமுக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். அவரோட 3 பேர் நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் எப்பவுமே இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்த வரலாறே கிடையாது. மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலாக தனியாக சட்டமன்ற பொதுத் தேர்தலை சந்திக்கின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் அப்பொழுது மதுரை மாவட்டத்தில் இருந்து நினைக்கிறேன் கோடிநாயக்கனூரில் மாண்புமிகு அம்மா அவர்கள் போட்டிடுறாங்க. அம்மாவை எதிர்த்து திரையுலகத்தைச் சேர்ந்த நிர்மலா அவர்கள், வெந்நீராடை நிர்மலா அவர்கள் போட்டிடுறாங்க. அந்த அம்மாவுக்கு சீஃப் ஏஜெண்டா இருந்தவர் தான் திரு ஓ பன்னீர்செல்வம். அப்பொழுதே அம்மாவுக்கு விசுவாசம் கிடையாது. சிலருடைய முயற்சியால் சிபார்சால் உள்ளே நுழைந்த பிறகு அந்த துரோகத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். அதுக்கு பிறகு அம்மா அவர்கள் அமைச்சர் கொடுத்தாங்க, முதலமைச்சராக்கினாங்க. மாண்புமிகு அம்மா இறந்த பிறகு உடனடியாக தர்ம யுத்தத்தை மேற்கொண்டார். மேற்கொண்ட பிறகு மீண்டும் ஒன்றாக இணைய வேண்டும் என்று எங்களுடைய தலைமை நிர்வாகிகள், இங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் எல்லாம், மூத்த நிர்வாகிகள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். அதன்படி நாங்கள் ஒன்றாக இணைகின்ற பொழுது பல கோரிக்கை வைத்தார். அதில் ஒன்று, மாண்பு அம்மா அவர்கள் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார். அதையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கு ஆணையத்தை நியமித்தோம். யாரை சுட்டிக்காட்டி மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொன்னார் என்று அனைவருக்கும் தெரியும். தெரியாத ஒன்றும் கிடையாது.